வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பின்னாடி நீங்க யதார்த்தமா தோண்டி பார்க்கும்போது ஒரு குழந்தையோட கை இருந்தா உங்களோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை இல்ல, 31 குழந்தையோட கை. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு, இது எங்க நடந்துச்சு, இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்க, சம்பந்தப்பட்டவங்களுக்கான தண்டனை கிடைச்சிச்சா, இதை பத்தியெல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். சோசியல் மீடியால இப்ப எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த மாதிரியான கொடுமைகள் குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரியான மனித மிருகங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல இதை பத்தி ரொம்பவே பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம யாரெல்லாம் ரொம்ப பெருசா நினைச்சோமோ, இவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சோமோ, அவங்க எல்லாருமே இதுல இருந்ததுதான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. சரி, ஓகே, இது எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூச்சு விடுற நேரத்துல டெல்லியில ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2006ல நிதாரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை இல்ல, 31 குழந்தைகள் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனா பெத்தவங்களோட மனசு அப்படி இருக்குமா? அவங்க தொடர்ந்து நம்மளோட குழந்தைங்க எல்லாம் எப்படி காணாம போனாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்திருக்காங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிராமத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹிந்தர் சிங் பந்தாரி. அவர் ஒரு பயங்கரமான கோடீஸ்வரர். தப்பு பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான கோடீஸ்வரரா தான் இருக்காங்க. ஏன் கோடீஸ்வரர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. அவரோட வீட்டுக்கு பின்னாடி தோண்டி பார்க்கும்போது அங்க கடந்த ட்ரைனேஜ்லயும் மண்ணுலையும் தோண்டி பார்க்கும்போது குழந்தைங்களோட கை கால் எலும்பு எல்லாமே கிடைச்சிருந்தது. ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுல ஒரு குழந்தை மட்டும் இல்ல, 31 குழந்தைகள் இந்த மாதிரி மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இதை இவர் மட்டும் தான் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா அப்படி இல்ல. இவர் வீட்டோட வேலைக்காரரான சுரேந்தர் கோலி, அவரோட உதவி மூலமா தான் இவங்க பண்ணிருக்காங்க. எதுக்காக இவங்க பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த சுரேந்தர் கோலி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, குழந்தைங்களை ஆசை வார்த்தை காட்டி உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு அவங்கள எல்லாரையுமே சித்திரவதை பண்ணி மர்மமா முறையில பயங்கரமான ஒரு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. அவங்களோட கை கால் எலும்பு எல்லாமே கிடைச்சிருந்தாலும் அவங்களோட உடல் உறுப்பான கிட்னி, லிவர் இது எல்லாமே திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே திருடி வித்திருக்கதாவும் சொல்றாங்க. இந்த சுரேந்தர் கோலி சாதாரண ஒரு ஆளே கிடையாது, ஒரு மிருகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தைங்களோட உடம்ப சமைச்சு சாப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போதே நம்மளோட ஈரக்கொலையே நடுங்குது. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களை பயங்கரமான முறையில சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா காவல்துறை எப்பவும் போல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனா பெற்றோர்கள் இதை பார்த்துட்டு ரொம்பவே மன உடைஞ்சு போயிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு 2 லட்சம் கொடுத்திருக்காங்க. உங்களோட காசு எங்களுக்கு எதுக்குங்க வேணும்? எங்க குழந்தைய இறந்து போச்சு, இதுல பாதிக்கப்பட்டவங்கள நீங்க நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, உங்க காசை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க கதறி அழுறாங்க. ஆனா அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் எந்த ஒரு ஆதாரத்தையுமே சரியா கொடுக்கல, அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, இதுல சம்பந்தப்பட்டவங்க மேல எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாததுனால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் சவுதி அரேபியால நடந்திருந்தா அந்த குழந்தை காணாம போன அடுத்த நாளே இதுல சம்பந்தப்பட்டவங்களோட தலையை துண்டா வெட்டி போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீ ஒரு கொலை தான் பண்றியா, இன்னும் நிறைய கொலை பண்ணு, நாங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டோம். ஏன்னா அவர் கோடீஸ்வரர், அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இதையே ஒரு ஏழையோ இல்ல ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க பண்ணிருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில தான் நம்ம நாட்டுல சட்டம் இருக்கு. இவங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சட்டத்தெல்லாம் மதிக்காம பாதிக்கப்பட்டவங்களுக்கு மக்களே தண்டனையா கொடுத்துட்டு போயிடலாம் போல. அந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு சட்டமும் இருக்கு, காவல்துறையும் இருக்கு. இது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்தே நம்ம வெளியே வர முடியல. இப்ப புதுசா டெல்லியில நடந்த இந்த சம்பவமுமே சமூக ஊடகங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களை நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இல்லனா இந்த மாதிரியான மிருகங்கள் நம்மள வேட்டையாடிடுவாங்க. சோ குழந்தைங்களை தயவு செஞ்சு ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. வெளியில நீங்க விட்டுட்டு இந்த மொபைல் போனை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் அலட்சியமா இருக்காதீங்க. ஏன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸால குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. இங்க 31 பேர் குழந்தைகளை கடத்தி அவங்களோட உடல் உறுப்புகளை எல்லாம்
திருடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நினைச்சாலே ஈரக்குலைய நடுங்குது. ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களை வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கங்க. இந்த மாதிரியான எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.